நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். உபாகமம் 11வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணின இந்த பூமியில் இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொன்னார். அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அது குறிப்பிடுகிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ மலையில் இருக்கும் பொழுது நான் எப்படி இருக்கணும், பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கணும், இதை தான் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். மலை அப்படிங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தேவனை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவரிடத்தில் வல்லமைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய பரம ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய சித்தத்தை அவருடைய ஊழியத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்றி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவுக்குள் உயரத்தில் போய் கொண்டிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம கிட்ட எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது இருக்கணும், இதை தான் நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆழமாக பார்க்க போகிறோம். முதலாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கு. யோசுவாவை பார்க்கலாம். தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவிட்டு தேவனோடு சஞ்சரித்து தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய தாசனுக்கு பக்காவாக துணை நின்ற பாத்திரம் தான் அந்த யோசுவா. ஆனால் ஒரு கட்டத்தில் இப்போ யோசுவா தலைமைத்துக்கு வந்திருக்கிறான். எரிகோவையே நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பட்டணம், இதை போய் எங்களால் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வருது. குறைவான பேர் தான் யுத்தத்துக்கு வராங்க பாருங்க. 10 பேருக்கு 20 பேருக்கு இருக்கிற பெலன் ஒருவருக்கு கூட இருக்கலாம். இதை நம்ம தோற்றத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண எடை போட முடியாது. புரியுதா? எரிகோ இவங்க எப்படி ஜெயிச்சாங்க? இவங்களுடைய பலத்திலேயே ஜெயிச்சாங்க? இல்லை, கர்த்தருடைய பலத்தில் ஜெயிச்சாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செஞ்சாங்க, எரிகோ கீழே விழுந்தது. கடைசியில் இவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால இப்போ 36 பேர் இஸ்ரவேலில் விழுறாங்க. அடுத்தது நம்ம ஒரு ஸ்டேஜில் ஆவியினால் வழிநடத்தப்பட்டு தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி கொண்டு வருகின்ற பொழுது நம்ம ஒரு தவறு செய்யக்கூடாது. நம்ம யோசிக்கிறது எல்லாமே கரெக்டாகவே இருக்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம செய்யறது எல்லாமே நம்ம கரெக்டாக தான் செய்வோம், நம்மளை குறித்து நாமளே ஒரு கான்ஃபிடென்ஸ்க்கு வரவே கூடாது. நம்மளை வழி நடத்துகிறவர் கர்த்தராய் மட்டும்தான் இருக்கணும். பாருங்க, பிசாசுடைய தந்திரத்தை நாம் புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் அவன் நம்மக்கிட்ட நேரடியாக வருவான். இப்போ தாவீதுக்கு ஒரு யோசனை வருது. யூதாவையும் இஸ்ரவேலையும் தனித்தனியாக இலக்கம் பார்க்க வேண்டும்ன்ற ஒரு யோசனையை டைரக்டாக கொண்டு வந்து அவனுடைய இருதயத்தில் அவன் விதைக்கிறான். யோவாபை கூப்பிட்டு தளபதியை கூப்பிட்டு என்ன சொல்கிறான், இந்த கட்டளையை போய் நீ நிறைவேற்றுன்னு. அப்போ யோவாப் சொல்கிறான் பாருங்க, அவனுக்கு கீழானவன் தான். ஆனால் ஒரு சொல்கிறான், நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவர் கர்த்தர், இதை நம்ம செய்யக்கூடாது, நம்ம கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோவாப் சொல்லுகிறான். ஆனாலும் தாவீது தன்னுடைய ராஜா என்ற அதிகாரம் அதை பயன்படுத்திட்டு, நீ ஆஃப்டர் ஆல் எனக்கு தளபதி, டூ வாட் ஐ சே, நான் சொல்றதை நீ போய் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பணிக்கிறான். அவன் அதை செய்து முடிக்கிறான். கர்த்தருக்கு கோபம் முழுகிறது, ஜனங்களை அடிக்கிறார். பிசாசு சில நேரம் அப்படி டைரக்டாக வருவான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் யாரையுமே அற்பமாக எண்ணக்கூடாது. ஆண்டவர் இயேசு சொன்னார், சின்ன பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த சின்ன பிள்ளைங்களை அற்பமாக எண்ணாதீங்க, இவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் என்னுடைய பரமபிதாவை எப்பொழுதும் தரிசித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இருக்கிற அனுபவம் இருக்கா, எனக்கு இருக்கிற ஞானமெல்லாம் அவனுக்குலாம் இருக்கா அப்படின்னு நம்ம யாரை குறித்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது. கர்த்தர் யாரை கொண்டும் நம்மோடு பேசுவார். அப்போ யார் சொன்னாலும் நம்ம கர்த்தரிடத்துல கேட்க பழகணும். ஆண்டவர் இவங்க சொல்கிறாங்க, இது கரெக்டு தானா, உம்முடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டுட்டு. ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஆனால் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வருது. நான் நினைக்கிறது, நான் யோசிக்கிறது எல்லாமே கரெக்ட்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வருது பாருங்க. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இடறுதலுக்கு ஏதுவாய் கொண்டு போகும். யோசுவா 9வது அதிகாரத்தில் கானான் தேசத்தில் எமோரியர், எபூசியர் எல்லாம் பல ஜாதிகள் புறஜாதிகள் மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த எமோரியரில் ஒரு கூட்டம் தான் இந்த கிபியோனியர்.
இந்த கிபியோனியர் என்ன பண்ணுறாங்க, எரிகோவுக்கும் மற்ற தேசங்களுக்கும் இவர்கள் எப்படியெல்லாம் செஞ்சாங்கங்கிறத கேள்விப்பட்ட உடனே இவர்களுக்கு ஒரு பயம் வருது. மற்ற ராஜாக்கள்லாம் இவர்களோடு படையெடுத்து யுத்தம் பண்ணும்படியாக ஒரு கூட்டம் அங்கே கிளம்புறாங்க. யார்? கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர், இவங்க எல்லாம் கேள்விப்படுறாங்க. அவங்க எல்லாம் ஒருமனப்பட்டு இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணும்படி இவங்கெல்லாம் கூடுறாங்க. ஆனால் கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த எமோரியர், எபூசியர் இவங்களை எல்லாத்தையும் நீ சங்காரம் பண்ணு, இதில் ஒருத்தரை கூட நீ விட்டுவிடக்கூடாதுன்னு கர்த்தர் ஏற்கனவே இவர்களுக்கு திட்டமாய் கட்டளை கொடுத்துருக்கிறார். எமோரியரில் இந்த கிபியோனியர் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு தந்திரமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஒரு பெரிய ட்ராமா ஆடுறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் தூர தேசத்திலிருந்து உங்களுடைய தேவனை பற்றி நீங்கள் உங்களுடைய சத்துருக்களுக்கு செய்தது எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு வந்தோம், உங்களோடு நாங்கள் உடன்படிக்கை பண்ண வந்தோம். இவங்க எடுத்துக்கிட்டு வந்ததே கெட்டுப்போன திருத்தி, கெட்டுப்போன ரசம், கெட்டுப்போன சாப்பாடு, போஜன பதார்த்தங்கள், இது எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க, பிஞ்சு போன செருப்பை போட்டுட்டு வராங்க. ஆனால் இங்கே வந்து அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க, யோசுவா கிட்ட, நாங்கள் கிளம்பும் பொழுது இந்த சாப்பாடெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, இந்த துருத்தி நல்லா இருந்தது, இந்த ரசம் நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் இங்கே வரத்துக்குள்ளே எங்கள் ட்ரெஸ் எல்லாம் பழசாக போச்சு, எங்கள் செருப்பெல்லாம் டேமேஜ் ஆகி போயிடுச்சு, இதெல்லாம் சாப்பாடெல்லாம் கெட்டு போயிடுச்சு. இத்தனை நாட்கள் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம். அவங்க ட்ராவல் பண்ணது 25 கிலோமீட்டருக்குள்ளே தான். ஆனால் அவங்ககிட்ட என்ன போய் சொல்கிறாங்க, தூர தேசத்திலிருந்து நாங்கள் வரோம். இப்போ என்ன பண்ணிட்டான் பாருங்கள், யோசுவா 9வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். ஆண்டவரை இப்படி வந்திருக்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, இவங்க யார், இவர்களோட நான் உடன்படிக்கை பண்ணலாமா, ப்ரொசீட் பண்ணட்டுமா வேண்டாமா விசாரிக்கவில்லை. உடன்படிக்கை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு தெரிய வருது, இவர்கள் என்ன பண்ணான், இவங்கெல்லாம் நம்ம இந்த கானான் தேசத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் இப்படி வந்து பொய்யா பேசி நம்மளோட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஏன்னா என்ன உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா, இவர்கள் மேல் இவங்க கை வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாக இருந்து யோசுவா இதை செய்கிறான். இப்போ யோசுவா இந்த உடன்படிக்கையை பண்ணிட்டானா கடைசி வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உடன்படிக்கையை காப்பாற்ற வேண்டும். இப்போ கர்த்தருக்கு கோபம் வருது இவங்க இப்படி பண்ண உடனே. இப்போ தெரிஞ்சுக்கிட்டான், உண்மை தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் என்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல. ஆனால் அடுத்த எக்ஸ்ட்ரீம் இப்போ யோசுவா என்ன பண்ணுறான் பாருங்க, 22வது வசனம். பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஒரு எக்ஸ்ட்ரீமில் உடன்படிக்கை பண்ணிட்டான், இப்போ அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறான். என்னது, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவங்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது. தேவனுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுற வேலைக்கெல்லாம் இப்போ யாரை வைக்கிறான் இவன், தேவனை அறியாத புறஜாதியாரை வைக்கிறான். இந்த நிர்பந்தங்கள்லாம் ஏன் வருது, ஒரு நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வருகிறோம். அதனுடைய பாதிப்புகள் எங்கே வந்து சேருது பார்த்தீங்களா, தாவீது காலத்தில் வருது பாருங்க. இது 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 1 வசனத்தை. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம். இப்போ கர்த்தர்கிட்ட போய் தாவீது விசாரிக்கிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த சவுல் கிபியோனியரை கொன்று போட்டான் இல்லையா, அதனால் அவன் நிமித்தமாகவும் அவனுடைய வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்றுன்னு சொல்கிறார். பாருங்க, யோசுவா உடன்படிக்கை பண்ணினான். ஒரு மனிதன் ஒரு தேவனுடைய ஸ்தானாதிபதியாக இருந்து உடன்படிக்கை பண்ணும் பொழுது அந்த உடன்படிக்கை காப்பாற்றுகிற பொறுப்பு ஒட்டுமொத்த திருச்சபைக்கு உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால இன்றைக்கு திருச்சபை மக்களாய் எத்தனை கோடி மக்களை நம்மளை ஸ்தானாதிபதிகளாக மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக செய்த அந்த புதிய உடன்படிக்கையின் பொறுப்பு இத்தனை கோடி மக்களுக்கும் உண்டு, இந்த பூமி முடியும் வரைக்கும் உண்டு. இப்போ சவுலோட காலத்தில் என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவர்கள் ஆகாதவர்கள். யாரு, இந்த கிபியோனியரை பிடிக்கல, அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இவன் என்ன பண்றான், சில கிபியோனியரை கொன்று போடுகிறான் சவுல். தப்பு செஞ்சது யாரு, சவுல். அப்போ பஞ்சத்தை யார் பீரியட்ல கொடுத்துருக்கணும், நமக்கு ஒரு கேள்வி கேட்க தோணணுமா இல்லையா? பாருங்க, தேவனுக்கு தனக்கு கோபத்தை மூட்டுகிறவர்கள் யாருன்னு தெரியும், தன்னுடைய கோபத்தை தணிக்க கூடுபவர்கள் யாருன்னு தெரியும். அல்லேலூயா. தன்னை குளிரச் செய்கிறவர்கள் யாருன்னு தெரியும்,
தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை எம்மட்டும் தாழ்த்தக்கூடியவர்கள் யாருன்னு கர்த்தருக்கு தெரியும். அவர்களை கொண்டுதான் அந்த பாவ நிவர்த்தி அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா சவுல் ஏற்கனவே கீழ்ப்படியாம போனவன், மன திரும்புதலுக்கு கூட அவன் தன்னை விட்டு கொடுக்கல, கர்த்தருடைய பாதத்தில் வந்து சரண்டர் ஆகல, புரியுதா? ஆனால் தாவீது சில பாவங்கள் செய்தாலும் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், தவறு செய்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தன்னை திருத்தி கொள்ள தன்னை விட்டு கொடுப்பவன். அப்போ யாரை கொண்டு இது நடக்கும்? இவனை கொண்டு தான் நடக்கும். தேவன் இந்த பூமியில எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு பின்னாடி ஒரு நோக்கம் உண்டு. இப்போ கிபியோனரை கூட்டிட்டு வர சொல்றான் தாவீது. கூட்டிட்டு வராங்க. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா தாவீது புறஜாதியாரை அழைத்து, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்கு நான் என்ன பிரயாச்சித்தை செய்யணும்? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாத்தையும் ரொம்ப அற்பமாக கணக்கு போடுறோம். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய ஒரு வார்த்தைக்கு அவர் வைராக்கியம் பாராட்டுகிறவர். நம்முடைய கர்த்தரை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய ஸ்தானாதிபதிகள்னா சும்மா இல்லை. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எனக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லைப்பா, சவுல் தான் கொன்னான் கிபியோனியரை, இந்த சவுலோட குடும்பத்தாரை எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் அவங்கள கொண்டு போடணும்னு கேட்குறாங்க. யோனத்தானோடு கூட இவன் ஒரு காலகட்டத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான் தாவீது. யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத்தை மட்டும் காப்பாற்றிட்டு மற்ற எல்லாரையும் சவுல் குடும்பத்தார் எல்லாத்தையும் அந்த கிபியோனியர் கையில் கொடுக்குறான். அவங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டுறாங்க. 14வது வசனம் கடைசி பகுதி பார்த்தோம்னா, அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். புரியுதா? சவுல் கொன்னான், கரெக்டு. ஆனா இந்த ஓயாத இந்த பஞ்சத்துக்கு அடிப்படை காரணம் யாரு? யோசுவாவுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ். கர்த்தருடைய வார்த்தையை கேளாம ஜஸ்ட் ஒரு தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டு அவங்க சொன்னதை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு அப்படியே உடன்படிக்கை பண்ணது தான் இதற்கு முதற் காரணம். பிசாசு ஒன்று நேரடியாக இப்போ தாவீது கிட்ட வந்த மாதிரி வருவான், இல்லைன்னா மறைமுகமா இப்போ யோசுவா கிட்ட கிபியோனியர் மூலமா வந்தானே அப்படி வருவான். அவன் எப்படி வருவான் நமக்கு தெரியாது. ஆவியில விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆவியினால் 100% வழிநடத்தப்பட்டு இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அவன் நம்ம மூலமாக வஞ்சிக்கிறதுக்கு வரானா, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற திருச்சபை மக்கள் மூலமாகவோ இல்லை இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் மூலமாகவோ நம்மளை வஞ்சிப்பதற்கு கீழே விளைவிக்கிறதுக்கு அவன் பிரயத்தனம் பண்ணுறானாங்கிறது நமக்கு ஆவியோடு இசைந்திருந்தால், இல்லைன்னா தெரியாது. அடுத்தது, மலையில் இருக்கும் பொழுது நாம் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில் முன்னேறி போகும் பொழுது மற்றவங்க நம்ம மேலே அன்பு காட்டுறாங்கன்னா அந்த அன்பை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆச்சரியமா இருக்குல்ல? மோசே சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிகிட்டு கானான் தேசத்தை நோக்கி போகிறார். இவங்க போய் கொண்டு இருக்கும் பொழுது இவங்க மாமனார் இதை குறித்து கேள்விப்பட்டு இவங்க ஒரு கட்டத்தில் இங்கே வரான். காலையில் மோசே வந்து ஒரு இடத்துல உட்காடுறான். ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, க்யூவில் வந்து நின்று அவங்களுடைய வழக்கை குறித்து விசாரிப்பதற்காக மோசே கிட்ட நியாயம் கேட்டு வராங்க. இப்போது மாமனாருக்கு மருமக மேலே ஒரு மாம்சமான அன்பு. என் மருமகன் இத்தனை லட்சம் ஜனங்களை நடத்திட்டு கஷ்டப்படுறானே, தேவனுடைய ராஜ்யத்திற்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பரம தரிசனத்திற்கு நாம கீழ்ப்படிவதற்காக எவ்வளவு உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் சரி நம்மை தட்டி கொடுத்து தேற்றுகிறது தான் உண்மையான அன்பு. புரியுதா? ஆமாங்க, கிறிஸ்துவுக்காக நமக்கு கொஞ்சம் பாடுகள் வரும், நிறைய உபத்திரவங்கள் வரும். ஆனாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். சோர்ந்து போகாதீங்க. எவ்வளவு பலவீனங்கள் உங்களுடைய சரீரத்தில் இருந்தாலும் சரி, அவ்வளவு பலவீனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். தைரியமாக இருங்க. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உங்களை நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்துகிறது உண்மையான அன்பு. அதுதான் ஆவியின் அன்பு. புரியுதா? இப்போ இவங்க மாமனாருக்கு இருக்கிறது மாம்சத்தின் அன்பு. இப்போ அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான், நீ ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற, ஜனங்களும் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணு, 100க்கு அதிபதிகள், 50க்கு அதிபதிகள், 10க்கு அதிபதிகள், 1000க்கு அதிபதிகள் எல்லாம் நீ என்ன பண்ணிடுத்துரு, ஏற்படுத்திடு. அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப பாரமாக இருக்காது இந்த ஊழியம், அப்படியே லகுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். ஜாக்கிரதையா இருக்கு. கர்த்தர் நமக்கு சொன்னதை நாம தாங்க செஞ்சு முடியும். இது இப்போ உள்ள போயிடுச்சு. யாருக்குள்ள போயிடுச்சு? மோசேக்குள்ள போயிட்டு ஒரு பக்கம் இருந்து அது கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது வரைக்கும் மோசே இந்த மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி போடும் பொழுது, கர்த்தருக்கு கோபம் உண்டாகும் பொழுது இவன் போய் கர்த்தர்கிட்ட போய் விழுந்துருவான்.
ஆண்டவரே, ஒருத்தனை கொல்றது மாதிரி இத்தனை லட்சம் ஜனங்களையும் கொண்டு வருவீரா? ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடுங்க. இத்தனை பேரையும் நீங்க மன்னிக்கணும். புறஜாதியார் உங்களுடைய நாமத்தை தூஷிப்பார்களே, விடவே மாட்டான். இந்த ஜனங்களுக்காக போய் கர்த்தர்ட்ட போய் விழுமா ஒவ்வொரு தடையும் அவருடைய மன்னிப்புக்காக. அப்படி இருந்த மோசேவுடைய இருதயத்தில் இப்போ இந்த வார்த்தை ஒரு பக்கம் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் அவங்க மாமனார் புறப்பட்டு போகிறேங்கிறாரு, அனுப்பணும் தானே. இவன் என்ன பண்ணுறான், எங்கள் கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு வாங்க, அந்த தேசம் நல்ல தேசம், நலமான தேசம், அது மிகவும் செழிப்பான தேசம், நாங்கள் அனுபவிக்க போகிற நன்மையை இப்போ நீங்களும் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை என்ன பண்ணுறான், இவனே வாலண்டராக கூப்பிட்றான். பாருங்கள், எந்த ஒரு காரியமும் யாரை நம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும், யாரை நம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும், யாரை நம்மோடு கூட கூட்டிகிட்டு போகணும், எதற்கு கூட்டிகிட்டு போகணும், எல்லாத்துலேயும் திருச்சபை மக்கள் தேவனை சார்ந்து இருக்க பழகணும். மோசே, உமக்கு தான் எல்லா பாளையங்களும் தெரியுமே, நாங்கள் பாளையம் இடங்கிற இடமெல்லாம் உமக்கு தெரியுமே, அந்த மலைகள் பள்ளத்தாக்குகளை பற்றிலாம் உமக்கு தெரியுமே. ஏங்க, பகலில் மேகஸ்தம்பமாக இப்போ யார் வரா? இரவில் அக்னி ஸ்தம்பமாக யார் வரா? மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தது யாரு? காலையில் தோறும் தேவதூதர்கள் சாப்பிடுகின்ற மன்னாவை பாளையத்துக்கு டெலிவரி பண்ணது யாரு? சாயங்காலத்தில் இறைச்சியை கொடுத்துட்டு இருக்கிறது யாரு? இவ்வளவும் கர்த்தர் செய்வாராம். இப்ப மலையும் பள்ளத்தாக்கையும் பாளையத்தை பத்தி சொல்றதுக்கு மாமனார் வேணுமா? சார்ந்திருத்தல் எந்த பக்கம் திசை திரும்புது? டிபெண்டன்ஸ் எந்த பக்கம் திசை திரும்புது? மாமனாரை மதிக்க வேண்டும், மாமனாரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும், மாமனார் சொல்கின்ற நலமான ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளணும். அதை நான் இல்லைன்னு சொல்லலை, அது கர்த்தருடைய யோசனையான்னு கேட்கணும். ஹல்லேலூயா. நாம் அவர்களுக்கு தேவனுடைய அன்பின் நிமித்தம் என்னென்ன நன்மைகள் செய்யணுமோ அதில் ஒரு குறையும் நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் கணக்கேற்பார் நம்மகிட்ட. நன்மைகள் செய்யணும், ஆனால் யோசனைன்னு ஒரு வரும்பொழுது கர்த்தர்கிட்ட கேட்கணும். நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக கைட் பண்ணுவீங்கிற, இது எப்படிங்க இருக்கும் கர்த்தர்கிட்ட கேட்குறப்போ? இப்போ இது உள்ளே இருந்துகிட்டே இருக்கா. இப்போ ஒரு பிரச்சனை வருது, இந்த ஜனங்க ஆஸ் யூஷுவல் ஒரு பிரச்சனை வருது, இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்த உடனே இவ்வளவு நாளும் அவர்களுடைய மன்னிப்புக்காக போய் கர்த்தர்ட்ட கெஞ்சுறவன் இப்போ போய் கர்த்தர்ட்ட என்னன்னு தெரியுமா பேசுகிறான், இவ்வளவு ஜனங்களுடைய பாரத்தையும் நீர் என் ஒரு மனுஷன் மேலே வச்சுட்டீரே, நான் இவர்களை என்ன கற்பந்தரித்து பெற்றேனா? நான் இவர்களை என்ன சுமந்து போகிறதுக்கு நான் என்ன இவர்களுடைய தகப்பனா? இவ்வளவும் கர்த்தர்கிட்ட போய் கொட்டி தீர்க்கிறான். அப்படியே மாறிடுச்சா? இப்போ கர்த்தர்கிட்ட போய் அந்த ஜனங்களை குறித்து முறையிட்ட ஆரம்பிச்சு. இப்போ கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, அப்படியே மோசே ட்ராக் மாறுது, மாமனார் ஐடியா கேட்டல்ல, அது உள்ளே உன்னை குடஞ்சிக்கிட்டே இருக்குது, வித்தியாசமாக நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட, வித்தியாசமாக என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்ட, அவங்களுக்காக நீ பரிதபிச்சு ஜெபம் பண்ண, இப்போ நீ என்கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்ட, அவங்கள பற்றி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்ட, அவங்க எப்படி என்கிட்ட முறையிடுறாங்களோ அதே மாதிரி இப்போ நீயும் என்கிட்ட வந்து முறையிட ஆரம்பிச்சிட்ட. ஒன்று பண்ணு, நீ என்ன பண்ணு, மூப்பர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, போய் கோத்திரத்தில் இருக்கிற மூப்பர்கள்லாம் கூட்டிகிட்டு வா, நாளைக்கு 70 பேர்த்தையும் கொண்டு வந்து நிறுத்து, உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து நான் அவர்களுக்கு தருவேன். ஹல்லேலூயா. இழப்பு யாருக்கு? ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில். பள்ளத்தாக்கில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில வேலைகளில் அடுத்து என்ன நடக்க போகுது, நிறைய உபத்திரவங்கள் வருகுதே, நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதே, இது என்னமாய் போய் முடியுமோ, எனக்கு என்ன நிலை வருமோ, என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு புரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் பள்ளத்தாக்கை போல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கோங்க. புரியுதா? எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. புரியுதா? கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. நான் மற்றவர்களைப் போல அல்ல, மோசேயோட மற்றவங்களோடலாம் சொப்பனத்தில் பேசுகிறேன், நான் தரிசனத்தில் பேசுகிறேன், தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், ஆனால் என் தாசனாகிய மோசேயோடு நான் அப்படி இல்லை, அவன் என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவனோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன், அவனை குறித்து நீ இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு மிரியாமுக்கு என்ன வந்துச்சு, இப்போ வெண்குஷ்டம் வந்துருச்சு. 2 பேர் பேசினாங்க. அப்போ ஆரோனுக்கு தானே இவர் கர்த்தர் வெண்குஷ்டம் கொடுக்கணும், ஏன் ஆரோனுக்கு கொடுக்கல? காரணம் என்ன தெரியுமா? மோசேயுடைய அவிசுவாசம். இந்த மோசையை கர்த்தர் அழைச்சப்போ திரும்ப திரும்ப இவன் கர்த்தர்ட்ட வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கான். ரைட்டு, எல்லாமே மேஜிக்காக நடக்குது,
தடியை போட்டேன் பாம்பாகுது, மறுபடியும் பிடிச்சா அது தடியாகுது, ஜோப்பில் போட்டேன் குஷ்டம் வந்துருச்சு, மறுபடியும் ஜோப்பில் போட்டு எடுத்தால் எல்லாம் ஹீலாயிடுச்சு. என்ன ஒரு மேஜிக் மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க ஆண்டவரே. ஆனால் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்படி திக்குவாயாக இருந்தனோ, நீர் என்னோட பேசினதுக்கு அப்புறமா அதே திக்குவாயாக தான் இருக்கிறேன். இந்த திக்குவாய் மாறல, நான் போகலை, நீர் வேற யாரையாச்சும் அனுப்பிக்கோங்க அப்படின்னோடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு. இந்த தெய்வம் பாருங்க எவ்வளோ நல்ல தெய்வம் தெரியுமா. நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை நம்ம செய்யறதுக்கு எத்தனை வாய்ப்புகளை நம்ம கொடுக்குறாரு பாருங்க. நமக்கு அந்த பொறுமை இருக்கா? உன்னுடைய சகோதரன் ஆரோன் இருக்கிறான்ல, அவனை வேணா உன் கூட ஊழியத்துக்கு வச்சுக்கோ, அவன் உனக்கு வாயாக இருப்பான். என்னுடைய வார்த்தைகளை நான் அவனோட வாயில் போடுறேன், இப்போ அவன் பேசுவான். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ ஆரோனுக்கு கர்த்தர் வெண்குஷ்டத்தை கொடுத்தாருன்னா மோசையோட வாய்க்கு வெண்குஷ்டம் வரும். அவனை பண்ண முடியாது, சாட்சி கொடுத்துருக்கிறாரு, எங்கள் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் வாயில் போய் வெண்குஷ்டம் வைக்க முடியுமா? அவனுடைய ஸ்தானாதிபதியாக முன்னாடி போய் கொண்டிருக்கிறானே. ஹல்லேலூயா. அவ்விசுவாசம் எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா? கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை சொன்னார்னா, எனக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி அந்த வேலையை நான் கர்த்தருக்காக செய்து முடிப்பேன். ஏன்னா அது என்னுடைய சுய பக்தியினாலோ அல்லது சுய புத்தியினாலோ அது நடப்பதல்ல, அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய மகத்துவத்தின் நிமித்தம், அவருடைய ராஜரீகத்தின் நிமித்தம் அது நடக்குது. அது என் கையில் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், அங்கே அவிசுவாசம் வராது. நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு பரம தரிசனத்திற்கோ தேவனுடைய திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிவதற்கோ தடையா இருந்து விடக்கூடாது. கிறிஸ்துவின் சுபாவங்களுக்கு விரோதமாய் நம்மளை கொண்டு போய் விடக்கூடாது. இதுல திருச்சபை மக்கள் மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப ஆபிரகாமுக்கு என்ன வந்துச்சு? தேசத்துல பஞ்சம், எகிப்து தேசத்துக்கு போயிட்டான். இப்ப அங்க போனவொடனே என்ன வருது? பயம் வருது. பொண்டாட்டி நிமித்தம் தன்னை கொண்டு போட்டாங்கன்னா என்ன பண்றது? சகோதரின்னு சொல்லிடு. ஒரு மனிதனுடைய பயம் இன்றைக்கு ஒட்டுமொத்த திருச்சபையை உலகம் முடியும் மட்டும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. புரிஞ்சுக்க முடியுதா? என் மனைவின்னு சொல்லியிருந்தா மட்டும் அவன் கை வச்சிட முடியுமா? ஏங்க, அதே ஆபிரகாம் அபிமெலேக்கிட்ட போகிறான், அங்கேயும் போய் இதே தான் சொல்கிறான், என்னோட சகோதரின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு? அபிமெலேக் சொப்பனத்தில் வந்து என்ன சொன்னார்? அவன் இன்னாருடைய மனைவி இன்னொருத்தன மனைவி மேலே கை வச்சா தொலைஞ்சன்ட்டார். அப்போ ஒரு அபிமெலேக்கு எச்சரிக்கிற தேவன் இவனை எச்சரிக்க மாட்டாரா? நம்முடைய சுய சாமர்த்தியத்தினால நம்மளுடைய தந்திரத்தினால சாதிக்க முடியாதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். வாக்குத்தத்தம் பண்ண சந்ததி அவள் மூலம் வரும்னு சொல்லிட்டாரே, அப்ப இன்னொருத்தரோட கற்பத்தின் மூலமா வர விடுவாரா? யோசிக்கணும்ல. அவிசுவாசம் எப்படியெல்லாம் கிரியை செய்து பார்த்தீங்களா? இப்போ அபிமெலேக்கு கூட வீட்டார் அத்தனை பேரோட கற்பத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? அடைச்சிட்டார். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ண சந்ததி தான் என் சாரால் மூலம் வரணும், வேற ஒருத்தர் சாரால் மூலம் வர முடியாது. தேவன் சொன்னால் சொன்னதே மனம் மாறுவதற்கு அவர் மனுஷனே அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஒரு மனுஷனுக்காக எப்படி வைராக்கியம் பாராட்டுகிறவர் தெரியுமா நம்முடைய தகப்பன்? அவரை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பயம் இருக்கவே கூடாது. அடுத்தது அவிசுவாசம் இருக்கக்கூடாது. அடுத்தது சரீர முயற்சி இருக்கு. கர்த்தர் அனுமதிச்சால் ஒழிய வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுன்னு தெரியுது. அப்போ தேவன் ஒரு காரியத்தை தேசத்தில் அனுமதிக்கிறார்னா ஏதோ ஒரு காரியம் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு போய் முதல்ல விசாரிக்கிறோம். பார்த்தீங்களா? விசாரிக்கணும். அதை விசாரித்து அந்த காரியத்தை ஏதோ ஒரு தவறு நடந்திருந்தா அந்த தவறு என் பக்கம் இருந்தால் நம்ம பக்கத்தில் இருந்தால் அதை நம்ம சரி செய்யணும். அடுத்தவர்கள் பக்கம் இருந்தால் அதற்கு என்ன கர்த்தர் பிராயச்சித்தத்தை செய்ய சொல்கிறாரோ அந்த பிராயச்சித்தத்தை நம்ம செய்து முடிக்கணும் ஆவியானவரோடு சேர்ந்து. இதை செய்து முடிக்கும் பொழுது சூழ்நிலை தானாகவே மாறும். ஹல்லேலூயா. ஆனால் இதை புரிஞ்சு கொள்ளாமல் தான் நம்ம அநேக நேரங்களில் தவறு மேலே தவறு செய்வோம். எல்லாபாகமும் 11:11 நானும் அது வானத்தின் மலையை குடிக்கிற தேசம். இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை உட்கொள்ள வேண்டுமே தவிர மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, புரியுதுங்களா? இந்த பூமியில் இன்றைக்கு பிசாசு ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிற ஓநாய்களை புறவாசல் வழியாக விட்டிருக்கிறான். ஆண்டவர் இயேசு பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களை அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக சபைக்குள்ள அனுப்பிச்சிருக்கிறாரு. எவனை விழுங்காமோ என்று அவன் பூமி முழுவதும் சுற்றி திரிகிறான். இப்போ அவன் பூமியில் ஒரு தண்ணியை கொடுத்துட்டு இருக்கிறான் இந்த ஓநாய்கள் மூலமாக. என்னது? கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதகங்கள் எல்லாமே உள்ள வந்துட்டு இருக்குது இந்த பூமியில். பூமியின் தண்ணீரை குடிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்.
வானத்தின் தண்ணீரை குடிக்க பாருங்கள். அதை மட்டும்தான் எடுக்கணும். கீரைன்னு நினச்சிக்கிட்டு போய் பேய் கொம்மட்டிக்காய் சாப்பிடக்கூடாது திருச்சபை மக்கள். ரெண்டும் பச்சையாக தான் இருக்கும், ஜாக்கிரதை இருங்க. சாவு இருக்கும் கொம்மட்டிக்காயில். பெராயா பட்டணத்தாருக்கும் அத்தானை பட்டணத்தாருக்கும் இதுதாங்க வித்தியாசம். அத்தானை பட்டணத்தாருக்கு புதுசாக வித்தியாசமாக கேட்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. இதில் தான் அவங்க பொழுதையே போக்கிட்டு இருந்தாங்கன்னு வேதத்தில் இருக்குது. ஆனால் பெராயா பட்டணத்தார் அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தையை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டார்கள், மனோவாஞ்சையாய் கேட்டார்கள். தாங்கள் கேட்ட வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சத்தியத்தின்படி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அதனால் தெசலோனிக்கேயரை காட்டிலும் இவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். பவுல் போதிச்சப்ப கூட பவுலுடைய போதனை கரெக்டா இல்லையான்னு அவங்க ஆராய்ஞ்சு பார்த்துருக்காங்க. பாருங்க, நம்ம அதெல்லாம் செய்கிறோமா? நீங்கள் மீடியாவில் 1008 கள்ள உபதேசங்கள்லாம் இருக்குது. தேவனோடு விசாரித்து நலமானதை எடுத்துக்கொள்ள பழகணும். வானத்தின் தண்ணீராது இது எனக்கு மேலேருந்து வந்துச்சா இல்லை கீழேருந்து பூமியிலேருந்து வந்துச்சாப்பா இந்த தண்ணி அப்படின்னு தெரியாமல் தயவு செஞ்சு எல்லா தண்ணியும் குடிச்சிடாதீங்க. தண்ணி மாறிச்சுன்னா சளி வருதா, காய்ச்சல் வருதா, இது பரவாயில்ல, இதை சரி பண்ணிடலாம், புரியுதா? ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கேடு உண்டாக்கினா தான் அதை சரி செய்வதற்கு அப்புறம் வருஷக்கணக்காகி போயிடும். ஹல்லேலூயா. அந்த வருஷக்கணக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நஷ்டமாயிடும். பாருங்க, எலியா தேவதூதன் கொடுத்த அடையை தான் சாப்பிட்டான், தண்ணீரை தான் குடித்தான். ஆனால் 40 நாள் ராங் டைரக்ஷனில் போகிறான். அங்கே போனோடனே இவர் கேட்குறாரு, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு. தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டு ராங் டைரக்ஷனில் போயிட்டு இருந்துடக்கூடாது. அது நம்முடைய நாட்களை வேஸ்ட் பண்ணிடும், நம்முடைய வருஷங்களை வேஸ்ட் பண்ணிடும். அப்படிப்பட்ட காரியம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்துடக்கூடாது. ஆரம்பத்திலேயே தேவனிடத்தில் விசாரிக்க தேவனுடைய ஜனங்கள் தெரிந்து கொள்ளணும். வானத்தின் தண்ணீரை குடித்தா மட்டும்தான் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாக, கிறிஸ்துவுக்கு பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருவர் மேலும் சாதாரணமான இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல. இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்னஸில் போடுறோன்னா காசை போடுறோம். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பிதா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆண்டவர் இயேசுவோட ரத்தம், அவருடைய விலை மதிப்பில்லாத ரத்தத்தின் மூலமாக நம்ம கிரயமாக மீட்கப்பட்டிருக்கிறோன்னா நம்ம மேலே பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டே அவருடைய ரத்தம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வீணாக போயிடக்கூடாது. அப்போ நம்ம பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்படின்னா அவருடைய சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும்னா வானத்தின் தண்ணீரை கொடுக்கணும். வெற்றி மேல் வெற்றி சிறப்போம், ஒரு நாள் மகிமையின் மேல் மகிமையும் அடைவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா, கிறிஸ்தவ வாழ்க்கை மழைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த வாழ்க்கை அப்பா. நாங்கள் ஆவியிலே விழிப்புணர்வோடு இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்துங்க தகப்பனே. நீர் எங்களுக்கு போதுமானவர் ராஜா. நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்புகளை கண்டித்து உணர்த்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நடத்துவாராக தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் வானத்தின் தண்ணீரை மட்டுமே குடிக்கணும் ராஜா. ஆண்டவர் இயேசுவின் சுபாவங்களுக்குள் நாங்கள் மறுரூபப்படையணும் அப்பா. கிறிஸ்துவின் சிந்தை எங்களுடைய சிந்தையாக இருக்கணும் ராஜா. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் போகணும் ராஜா. நீர் அவரை இந்த பூமியில் அனுப்பினது போல அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட எங்களையும் நீர் அனுப்பியிருக்கிறீர் அப்பா. அந்த பரம தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்றி ஒவ்வொருவரும் முடித்து பரலோகத்தை சுதந்திரிக்க தகுதியை பெறணும் தகப்பனே. அதற்கு நேராக எங்களை ஒவ்வொருவரும் வழி நடத்தி செல்லுங்கப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம்.